ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்வர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அவல் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரவை பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க, திணை பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க, பச்சரிசி பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க, பிரியாணி அரிசியில் செய்கிற பொங்கலும் சாப்பிட்ருப்பீங்க. அவல் பொங்கல் சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க அவல் பொங்கல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவல் பொங்கல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு நான் அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் சூடாகட்டும். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணுங்கள். முந்திரி பருப்பு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணுங்கள். போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகு சீரகம் ஆட் பண்ணுங்கள். அதையும் நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும். அதையும் கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஊற வச்ச அவல் போடுங்க. நல்லா பாசிப்பருப்பு நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். அது தண்ணியோடு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா திக்காக வரும். அல்வா ஸ்டேஜில் அப்படியே சுருண்டுக்கிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் போட்ட உடனே கரையும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.